மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது தேர்தல் களம் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்பவே கஷ்டமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியும் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக 220க்கும் மேற்பட்ட இடங்களை தட்டி தூக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அவர் யார், என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது முதல் கட்ட தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகாரில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக நிலைமையும் மாறிட்டு வருதாமா. இந்தியா கூட்டணி சுலபமாக 220க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய சூழலை வச்சு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2024 லோக்சபா தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி பாஜக பொறுத்த வரைக்கும் 2024 லோக்சபா தேர்தலில் 370 இடங்களை வெல்வதா லட்சிய இலக்காக நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் 2019 விட 67 இடங்கள் அதிகமாக வெல்வோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் அங்கங்கே மேடையில் அறிவிச்சிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 இடங்களை கடக்க வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதால பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களவையில் 543 இடங்கள் இருக்குது. பாஜக 2014 மற்றும் 2019 சொல்லப்போனால் 282 மற்றும் 303 இடங்களை வென்றிருந்தாங்க. இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதில் இந்தியா கூட்டணியில் லோக்கல் அளவில் சில கசப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த கசப்புகள் மேல் இடத்துல அது சுத்தமாக இல்லை. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. முதல்கட்ட தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகாரில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் பாஜகவுக்கு பின்னடைவு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் ஒரு பக்கம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகாரில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கர்நாடகாவிலையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைமை மாறிட்டு வர்றதாகவும், சிம்பிளாக சொல்ல போனால் மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், குஜராத், தமிழ்நாடு, டெல்லி இந்த மாநிலங்கள்லாம் இந்தியா கூட்டணிக்கு வலிமை அதிகமாயிட்டே வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க. இங்கே பார்க்க போனால் 230 இடங்கள் இருக்குது மொத்தமாக. இதில் 100லேருந்து 110 எடுத்தாலே போதும் இந்தியா கூட்டணிக்கு பலமாக இருக்கும். அதே மாதிரி மேற்கு வங்கம், பஞ்சாப், கேரளாவில் பாஜக இல்லாத கட்சிகள் தான் வலிமையாக இருக்கிறாங்க. இங்கே மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரொம்பவே அதிகமாகவும் இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் இங்கே இவங்க 110 இடங்கள் வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போன முறை போலவே இந்த டைமும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தொடங்கி இமாச்சல் பிரதேசம் வர பல இடங்களில் காங்கிரஸ் வளர்ந்துட்டே வருது. என் கணக்குப்படி பார்க்கும்போது நம்பர் காங்கிரஸுக்கு அதிகமாகிட்டே தான் வந்துட்டுருக்கு, சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு நிலைமை சாதகமாக மாறிட்டு வர தொடங்கியிருக்கு. கடந்த முறையை விட இந்த முறை ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெற்கில் போன முறை 29 இடங்களை பாஜக வென்றிருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெல்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதில் பாதி கிடைச்சா கூட பாஜகவுக்கு ரொம்பவே பெரிய அதிசயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 272 இடங்களில் பாஜக கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அப்படின்னும் ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்காரு. தெற்கில் பாஜகவுக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படின்னும் முதல் கட்ட தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 30 தொகுதிகளில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நிலைமை ரொம்பவே வேகமாக மாறிட்டு வருது. இந்தியா கூட்டணி ஈஸியாக 220க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய சூழலை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுருக்கு. ஏன்னா இப்போ தேர்தல் களம் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இப்படி ஒரு கருத்து வெளியானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.